வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் வரக்கூடிய ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நேற்று வீடியோவில் எங்கெங்கெல்லாம் அந்த ஒற்று வரும் அப்படி அந்த வல்லினம் மிகுந்து வருங்கிறத ஷார்ட்கட்டோடு பார்த்தோம். ஸோ ஒரு ஃபைனலாக நான் எதெல்லாம் நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருந்தேன். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்தந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், ஒற்றெழுத்துக்களை இன்க்ளூட் பண்ணி போகணும். ஸோ ஒற்றெழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்போ இந்த 4 மட்டும்தான் என்ன பண்ணோம், வல்லினங்களாக மிகுந்து வரக்கூடியது. இப்போ அது மிகும் இடங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவில் மிகா இடங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வராது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த வல்லின எழுத்துக்களை நம்ம இடக்கூடாது அப்படிங்கிறது ஏதாவது நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வல்லின மிகும் இடங்களில் நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும் வராது அப்படிங்கிறத ஒன்றை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் சில நேரங்களில் எந்தெந்த இடத்துல வல்லின மிகா இடங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட டைரக்ட் கொஷின் கூட அவங்க கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுட்டு மற்றும் வினா சொற்கள் அப்படிங்கிற இடத்துல மிகாது. ஏற்கனவே நேற்று பார்த்தோம் வல்லின மிகு இடங்களில் என்ன பார்த்தோன்னா சுற்றெழுத்துக்களையும் வினா எழுத்துக்களையும் வரும்னு. ஆனால் அது குறிப்பிட்ட சுற்றெழுத்துக்கள் குறிப்பிட்ட வினா எழுத்துக்களில் தான் வரும். மிச்சம் இருக்க குறிப்பிட்ட வினா எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களில் வராது அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ சுற்றெழுத்துக்கள் என்னென்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்காக. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அது இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவை இவை எவை அந்த மாதிரி இடத்துலலாம் என்னது வராது, வல்லினம் மிகுந்து வராது. வல்லினம் மிகும் இடங்களில் ஆ இ ஏ அப்படிங்கிறதுல பார்த்தோம். அப்புறம் எப்படி இப்படி அப்படி அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆனால் சில அதே மாதிரி அங்கு இங்கு எங்கு அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வல்லினம் மிகக்கூடிய இடங்கள். வல்லினம் மிகா இடங்கள்ங்கிறது தான் இது. ஸோ அப்போ அது இது எது அந்த மாதிரி அது இது எது அவை இவை எவை இதுக்கு பின்னாடியெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகுது, வல்லினம் மிகாது. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா தூ வையின்னு முடியக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அது பார் அப்படின்னா அது தனியாக பார் தனியாக, இந்த இடத்துல இப்பு போடக்கூடாது. இவை குரல்கள் அப்படின்னா இக்கு போடக்கூடாது. ஸோ இந்த இடத்துலலாம் வராது, வல்லினம் மிகுந்து வராது. நெக்ஸ்ட்டு என்னென்னா இன்று அன்று ரூ நையின்னு முடிகிற இடத்துலையும் வராது. இன்று என்று அன்று அத்தனை இத்தனை எத்தனை இந்த மாதிரி இடத்துலையும் என்னது வராது. அப்போ அன்று கண்டேன் எத்தனை பழங்கள் அப்படின்னு தனித்தனியாக தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அளவு வாருங்கிற இடத்துல முடிகிற இடத்துல வராது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு. ஸோ இந்த மாதிரியான முடியக்கூடிய இடத்துலையும் என்னது வல்லினம் மிகாது. அப்போ சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இத்தனை இருக்குது. இதிலெல்லாம் இதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன வராது, வல்லினங்கள் மிகுந்து வராது. அது இது எது அவை இவை எவை இன்று என்று அன்று அத்தனை இத்தனை எத்தனை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு. ஸோ இதுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகுந்து வராது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகைகளில், அதாவது மறைந்து வரும் சொற்களில் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2ஆம் வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் பட்சத்தில் அங்கே என்ன வரும், வல்லினம் மிகுந்து வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே மறைஞ்சு வரும் சொற்களில் வல்லினம் மிகாது. 2 சொற்கள் இணைந்து ஒரு பொருளை தரும் தொகையில் குறிப்பிட்ட 2இல் வல்லினம் மிகாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வினைத்தொகை. வினைத்தொகைன்னா என்ன, முக்காலம் காட்டக்கூடியது. ஓகேவா? இப்போ சுடுசோறு அப்படின்னா சுடு தனியாக சோறு தனியாக தான் வரணும். இந்த நடுவில் இச்சுங்கிறது போடக்கூடாது. அப்போ சுடுசோறுன்னு தான் வரும், சுடுச்சோறு அப்படின்னு வராது. ஸோ வினைத்தொகையில் கண்டிப்பாக வல்லினம் மிகாது. வினைத்தொகை உம்மைத்தொகை. உம்மைத்தொகைனா உம்முங்கிற எழுத்து மறைஞ்சு வருவது. ஓகேவா? இப்போ வினைத்தொகையிலே பாருங்கள், ஊறுகாய்க்கு இக்கு போடுவோமா, நடுவில் போடக்கூடாது. பாய் வரிங்கிறது தனியாக தான் வரும். ஸோ அப்போ வினைத்தொகையாக இருக்கும்போது என்ன வராது, வல்லினம் மிகுந்து வராது. அதே மாதிரி உம்மைத்தொகை ஓமைத்தொகையில் வரும்னு பார்த்தேன். ஓமைத்தொகை உருவகமில் வல்லினம் மிகுந்து வரும் நேற்று பார்த்தோம். ஆனால் இங்கே உம்மைத்தொகையில் வல்லினம் வராது. இப்போ தாய் தந்தை அப்படின்னா தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ இந்த இடத்துல உம்முங்கிறது மறைஞ்சு வருது. அப்போ இது உம்மைத்தொகை. உம்மைத்தொகையில் என்ன பண்ணக்கூடாது, நடுவில் வல்லினத்தை போடக்கூடாது. தாய் தந்தை அப்படின்னு இயல்பாக வரணும். அதே மாதிரி இரவு பகல், காய் நிகனி. ஓகேவா? காய் கனி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் என்னது வல்லினம் மிகுந்து வராது. அடுத்த கண்டிஷன்
திரும்ப திரும்ப வரும் சொல். அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, இதுதான் வந்து என்னது, ஒரே சொல் திரும்ப திரும்ப அடுக்கி வருவது. அப்போ ஒரே சொல் 2 முறை அடுக்கி வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. அடுக்கு தொடரை பொறுத்தளவுக்கு 2 தடவை வரும். இரட்டை கிளவியில் பொறுத்தளவுக்கு அது வரும், 2 மேற்பட்ட வகையில் வரும், ஆனால் அதுக்கு பிரித்தா பொருள் தராது. ஓகேவா? ஸோ அப்போ அடுக்கு தொடர்லையும் சரி இரட்டை கிளவிலையும் சரி வல்லினம் மிகுந்து வராது. பாம்புன்னா பாம்புனா நடுவில் வல்லினம் போடக்கூடாது. வந்து கலகல, சலசல, படப்பட அப்படின்னு தான் போடணும். இந்த இடத்துல வல்லினத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. அடுத்து எச்சங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த எச்சங்களில் வந்து வல்லினம் மிகுந்து வரும்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வரும் அப்படின்னு. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா முற்று பெறாத சொற்களுக்கு பின் பெரும்பாலும் வல்லினம் மிகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயரெச்சம்னு சொல்கிறோம். பெயரெச்சம்ங்கிறது ஆ ஓசை கொண்டது. வந்த ஆ ஓசை கொண்டதா, அப்போ இது பெயரெச்சம். வந்த பையன்தான் தனித்தனியாக எழுதணுமே ஒழிய இந்த இடத்துல இப்பு போடக்கூடாது. பெரிய கூட்டல் குளம் வந்து பெரிய குளம் அப்படின்னு தான் போடணும், இக்கு போடக்கூடாது. ஸோ அப்போ பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி எதிர்மறை பெயரெச்சம், பாடாத குயில், கண்டிப்பாக இதில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இக்கு போடக்கூடாது. எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கும்போது இந்த இடத்துல இது பாடா குயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடா குயில் அப்படின்னா கண்டிப்பாக இக்கு போடணும். ஏன்னா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாடாத குயில் அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, வல்லினம் வரக்கூடாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் வரும், எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் வராது. இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம். பாடா குயில்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும், பாடாத குயில்னா வராது. அடுத்து வினையச்சம். படி என முடியக்கூடிய வினையச்சத்தில் வராது. வரும்படி, படின்னு முடிஞ்சிருக்கா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வல்லின எழுத்துக்களை போடக்கூடாது. வரும்படி சொன்னான் தனித்தனியாக தான் எழுதணும். அடுத்து எழுவாய், விழி மற்றும் உற்று, இது வந்து பெயர்கள் அண்ட் கட்டளைகளாக கூறும் இடத்துல வந்து வல்லினத்தை போடக்கூடாது. ஓகேவா? ஸோ எழுவாய்னா அதோட பெயரை குறிக்கக்கூடியது. ஓகேவா? விழினா ஒருவரை அழைப்பது. ஸோ அந்த இடத்துலலாம் வல்லினத்தை நம்ம போடக்கூடாது. இப்போ எழுவாய் தொடர், கிளி பேசும். கிளிங்கிறது பெயர் சொல். ஓகேவா? இப்போ எது பேசுது, இந்த எழுவாய் தான் பேசுது. அப்போ கிளி பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வல்லினத்தை போடக்கூடாது. காற்று வீசியது, அதுலேயும் வல்லினம் வராது. விழித்தொடர்னா கூப்பிடுவது, அழைப்பது. தம்பி வா, மகளே கேள், இந்த மாதிரி இடத்துலையும் என்ன வராது, வல்லினம் வராது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுலையும் வராது. வியங்கோல் வினைமுற்று காங்கிற இறுதியையும் அதே மாதிரி அப்படிங்கிற கடைசி எழுத்துக்களை இருக்கும்போது அதுதான் வியங்கோல் வினைமுற்று. இப்போ வாழ்க, இது வியங்கோல் வினைமுற்று. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வல்லினத்தை இடக்கூடாது. வருக, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் வராது. வாழ்க தமிழ், வருக தலைவா அப்படிங்கிறத தனித்தனியாக தான் எழுதணும். ஸோ இதெல்லாம் தான் என்னது, நமக்கு வல்லினம் மிகா இடங்கள். ஸோ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட், அது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. கேள்வியிலும் சுற்றிலும் மிகாது. அதாவது கேள்வியிலும் சுற்றிலும் குறிப்பிட்ட கேள்வி சுற்றெழுத்துக்களாக இருக்கும்போது மிகாது. அது இது எது, அன்று இன்று என்று, எத்தனை அத்தனை, அவ்வளவு இவ்வளவு, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலெல்லாம் வல்லினம் மிகாது. அடுத்து 2 முறை வர்றது. 2 முறை வர்றதுன்னா அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வராது. அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகையில் வராது. உம்மைனா உம்முங்கிற சொல் வந்து மறைஞ்சு வர்றது, அதில் வராது. வினைத்தொகையில் வராது. அதே மாதிரி ஆத படியில் முடியக்கூடிய எச்சங்கள்லையும் வராது. ஓகேவா? ஒரே ஒரு எச்சத்தில் மட்டும்தான் வரும், அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதில் மட்டும்தான் வரும், மற்ற எதுலையுமே வராது. அதே மாதிரி விழித்தொடர், அப்புறம் வந்து எழுவாய் தொடர்லலாம் வராது. பெயரை சொன்னாலும் அழைத்தாலும் வாழ்த்தினாலும் மிகாது. கிளி பேசும், கண்ணாவா, வாழ்க தமிழ், ஸோ இதில் எதுவுமே மிகாது. இவ்வளோ தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ இது வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறது எங்கெங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத இடத்துலலாம் ஒற்றுப்பிழை போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் இந்த இடத்துல வராதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்குரிய ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வல்லினம் மிகும் பார்த்தோம், இந்த வீடியோவில் வல்லினம் மிகா இடங்கள் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து இதிலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தட் நமக்கு படித்தது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.